Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகள், இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டேஸில் +2 ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2019 to 2024 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும், மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் நிறையா சான்சஸ் இருக்குது. +2 ஃபிசிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா +2 ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் 2019 2024 வரைக்கும் இருக்க இல்லை பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பிடிஏ கொஸ்டின் பேப்பர் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களே போதும், மேக்ஸிமம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். நல்ல மார்க்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோ 60 எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே மார்க் பண்ணி படிங்க. பர்டிகுலராக சம் கம்பல்சரி கொஸ்டின் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் ஜூன் 2024 தட் மீன்ஸ் சப்ளிமெண்ட்ரி லாஸ்ட் சப்ளிமெண்ட்ரி நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மின்காந்த அலையை பயன்படுத்தி மூடுபனி வழியே பொருட்களை காண இயல்னா அகச்சிவப்பு கதிர்கள் தட் மீன்ஸ் வந்து இன்ஃப்ராட் ரேஸ் ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன்றுக்கு ஒரு நாட் கேட்டின் உள்ளீடு A = 1011 எனில் அதன் வெளியீடானது 0100 கம்பேர் பண்ணுறோம். தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்தடை 2 ஓம் ஆகும் எந்த வெப்பநிலையும் அந்த மின்தடை 2 ஓம் ஆப்ஷன் டி 820 டிகிரி செல்சியஸ் கம்பேர் பண்ணுறோம். ஃபோர்த் வந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறைய அளிக்கும் துகள் வந்து இப்போ தான் ஹிக்ஸ் துகள் தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஹிக்ஸ் பார்ட்டிகல் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பின்வரும் நோட்டில் விண்மீன் மின்னுவதற்கான சரியான காரணம் ஒளிவிலகல் தட் மீன்ஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரையப்பட்ட ஒரு வரைபடம் வந்து பார்த்தா நேர்கோடு தட் மீன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி Q/2m கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 ரொம்ப முக்கியமானது. வெப்ப ஆற்றலை உட்கவர்வதால் எலக்ட்ரான் உமிழப்படுவது டேஸ் உமிழப்படுவது வெப்ப அயனி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோனிக் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து ஒளி விலகின்ற 2 கொண்ட கண்ணாடி பட்டகத்தின் மீது ஒளி விழுகிறது எனில் சாத்தியமான பெருமை விலகு கோணத்தின் மதிப்பு 30 டிகிரி ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 8.80 × 10⁻⁻⁻⁻⁻. நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஒரு சிலிக்கான் டயோடின் மின்னழுத்த ஆரன் தோராயமாக 0.7 வோல்ட்னு கம்பேர் பண்ண ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் பயனுறுத்தல் 0.83 தட் மீன்ஸ் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 13th ஹைட்ரஜன் அணுவின் 4வது சுற்றுப்பாதையில் இயங்கும் எலக்ட்ரானிக் கோணம் வந்து ஆப்ஷன் டி 2h/π கம்பேர் பண்ணுறோம். 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சியோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா பிளவுகளுக்கும் திரைக்கும் இடையே உள்ள தொலைவில் ஏற்படும் மாற்றம் வந்து 2D தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க்கில் ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தூண்டப்பட்ட மின்னிக்கு விசையின் உருவாக்கும் வழிகள். நெக்ஸ்ட் இரட்டை ஒளிவில் ரொம்ப முக்கியமான டபுள் ரிஃப்ராக்ஷன் அயனியாக்க மாற்றம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அடுத்து சம்மு, அடுத்து கம்பேரிசன் வந்து வானம் ஏன் நீல நிற காட்சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒய் டஸ் தி ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர் ஆம்பியர் சுற்று இது முக்கியமான கொஸ்டின். அது அதே மாதிரி அகச்சிவப்பு கதி எது இந்த கொஸ்டின் கட்டாயம் படிங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் டி மார்க்னு முதல் தேட்டத்தை கூறினோம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தட் இஸ் பார்த்தீங்கன்னா டி மார்க்னு ஃபஸ்ட்டில் கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து போட்டானின் சிறப்பில் கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் மின்தடையாக்கும் தொடரினை எப்படி இணைக்கப்படும் அந்த தொகுப்பின் மின்தடை வந்து இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் வந்து கோளகாடியில் எஃப் மற்றும் ஆர்க்கு இடையே தொடர்பு இந்த கொஸ்டின் கட்டாயம் டெரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஃபார் த ஸ்பெரிக்கல் மிரர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலையின் பண்புகள் தட் மீன்ஸ் ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அடுத்து சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் திருத்துதல் என்றால் என்ன, ஒரு அரை அலை திருத்தியின் படம் வரைந்து அதன் செயல்படும் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமாக. அதே மாதிரி காந்தப்புலத்தை கம்பி சுற்றின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின்னிக்கு விசையின் ஒரு சுற்று தூண்டுகிறது என்பதை கணித வேலை காட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 35 ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பயட்-சாவர்ட் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் பருப்பொருள் அலை மற்றும் எலக்ட்ரானிக் டிப்ராய் அலை நிறுத்த சமன்பாடு. நெக்ஸ்ட் மின் இருமுனை ஒன்றில் ஏற்படும் மின்னழுத்த கோவை தட் மீன்ஸ் வந்து கூட்டு நுண்ணை கொண்டு அது இந்த கொஸ்டின் கட்டாயம் எக்ஸ்பிளைன் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்ளைன் த ஈக்குவேஷன் ஃபார் த மேக்னிஃபிகேஷன். அடுத்து மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு தொகை நுண்கடுது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட் டு த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டிகிரல் ஃபார்ம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் மின்னூட்ட எண்ணை கண்டறிய உதவும் ஜே தாம்சன் ஆய்வின் இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆடி சமன்பாடு இந்த கொஸ்டின் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து டெரைவ் த மிரர் ஈக்குவேஷன். நாங்கள் படிக்கிற காலத்தையும் இதோட அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலங்களின் மின்னிக்கு விசையை எவ்வாறு ஒப்பிடும் இந்த கொஸ்டின் முக்கியம். ஓவராலாக இந்த பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டான சப்ளிமெண்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் தட் மீன்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இருந்து மட்டும் தான் இந்த 5 மார்க் 3 மார்க் 2 மார்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து பப்ளிக் கொஸ்டின் நல்லா கான்சென்ட். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
ஏ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மின்கலங்கள் டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது ஒளி வோல்ட்டா செயல்பாடு. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 900 வோல்ட் மீட்டர் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியமான திறன் வந்து 480 வாட்ஸ் கம்பேர் பண்ண ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் அணியன் வந்து அணுவின் ஆப்ஷன் ஏ 3. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஒளியின் குறுக்கலை பண்ண வெளிப்படுத்த நீங்கள் வந்து தலைப்பிளவு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசைசேஷன் ரிப்பீட்டட் கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Q/√2. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 3/π PM. நெக்ஸ்ட் எயித் ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திசையொப்பு பண்பினை பெற்ற ஊடகத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் பின்னோக்கி எதனை சார்ந்தது அதன் அலைநிலம். தட் மீன்ஸ் வந்து இட்ஸ் வேவ் லென்த். அடுத்து கம்பேரிசன் நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 5/4. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ முன்பை விட அதிகமாகும். தட் மீன்ஸ் வந்து மோர் தென் பிஃபோர். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் 6ஓட கம்பேர் பண்ணக்கூடியது. 12th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க அலைநிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3750 அலைநிலத்தோட கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து 13 ஒன்று பார்த்தீங்கன்னா நிக்கோல் பட்டகம் வழியாக செல்லும் ஒளியும் முழுவதும் தலை விளைவிடும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் பாலிரைசேஷன். அதுக்கப்புறம் 14 ஈர்ப்பலைகளை கருத்தில் முன்மொழிந்து பார்த்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 15th ஒன் அரை வெப்பநிலையில் சிலிக்கானில் விளக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி மதிப்பு வந்து 1.1 EV கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்க. காந்த தயக்கம் மாகசின் விதி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லா. நெக்ஸ்ட் பார்த்தா நிலை மின்னழுத்தம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் சீபெக் விளைவு கட்டாயம் படிக்கிற கொஸ்டின். மின்காந்த அலைகள் என்றன சார்பளித்தல் என்றால் என்ன எல்லாமே டேரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 மார்க் கொஸ்டின் பீட்டா சிதைவினை எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் லென்ஸ்களுக்கு தொகுப்பையின் குவியத்துவத்தின் சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கோத்துரு பண்ணிட்டு வாங்க வரை சொல்லு. குறுக்கீட்டு விலைக்கும் விளிம்பு விலைக்கும் நீங்கள் வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கூலும் விதி வந்து காஸ் விதியை ரொம்ப ஒப்டைன் காஸ்ட்லாம் அப்புறம் தான் கூலும் சார். இந்த கொஸ்டின் கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து 5 மார்க் பாருங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்னா மீட்டர் சமனை சுற்றி பயன்படுத்தி தெரியாத மின்தடை காண்பதுன்னா பயட்ஸ் ஆகாது. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. அதே இப்போ தான் முப்பாட்டம். தட் மீன்ஸ் வந்து ப்ரிசம் கான்செப்ட். அடுத்து தகுந்த விளக்குனா ஐன்ஸ்டீன் ஒளிமின்சாரம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதிர்வெண் பண்பேற்ற நன்மைகள் மற்றும் வரம்புகள். நெக்ஸ்ட் ஆம்பியரின் சுற்று விதிக்கான மேக்ஸ்வெல் செய்த மாற்றம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மின் இருமுனை ஒன்றில் அதன் அச்சுக்கோடு ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலம். நெக்ஸ்ட் அணுக்கருளை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா ரைட் நோட் ஆன் த மாடரேட்டர் கண்ட்ரோல் ரோட் அண்ட் கூலிங் சிஸ்டம். நான் திருப்பி சொல்கிறேன். நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2024 எல்லா பப்ளிகேஷன் பேப்பரும் வித் ஆன்சர்ஸோட கோ த்ரூ பண்ணிக்கங்க. இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் மார்க் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் PTA கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இதிலே பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஜூன் 2023 கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து அதன் அலைநிலம். தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. தட் மீன்ஸ் வந்து இட்ஸ் வேவ்லென்த். செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி 1.2 AM². நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி 1/√3. ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து எந்த மின்காந்தலை பயன்படுத்தி மூடு பணியின் வெளியே பொருட்களை காணலைன்னா அகச்சிவப்பு கதிர். தட் மீன்ஸ் வந்து இன்ஃப்ராரெட். தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒன் வெப்ப ஆற்றல் உட்கொள்ள எலக்ட்ரான் மூலப்படும் டேஸ் மூலியம் வந்து வெப்ப அயனி. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து 5/4 ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.8. தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஒன்றுக்கு 0.7 வோல்ட் கம்பேர் பண்ண. நைன்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் பி 8 MC. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு 30D ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10th ஏ. அதே மாதிரி 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோல் பட்டகம் வழியாக செல்வதுனா முழுவதும் தலை விளைவாடியும். தட் மீன்ஸ் வந்து பிளைன் பாலிரைசேஷன். தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 12th ஒன்றுக்கு 45 டிகிரி. 13th ஒன்றுக்கு வந்து எந்திரியல் துறையில் பயன்படுத்தும் பொருட்கள் பற்றி எஃகு மற்றும் அலுமினியம் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் இதில் பார்த்து 14th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3750 ஆம்பியர் கம்பேர் பண்ணக்கூடியது. 15th ஒன்றுக்கு வந்து சூரிய மின்கலங்க டேஸ் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுனா ஒளி வோல்ட்டா செயல்படுது. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ வோல்டிக் ஆக்ஷன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருக்கோம். ஒளி அப்போ ஒளிமின் விளைவு, பிளம்பிங் இடக்கை விதி, ஒளிவிலகல் என்ன, நெக்ஸ்ட் லென்ஸ் விதி, சூரிய உதயம் மற்றும் மறையும்போது வானம் ஏன் சிவப்பு நிறமாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து மின்தேக்கு திறன், உள்ளார்ந்த மற்றும் புறவியலான குறைக்கடத்தி வேறுபாடுகள். அடுத்து அப்படியே கோத்துரு பண்ணிட்டு வாங்க. 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. மின்னழுத்தமானின் தத்துவம். நெக்ஸ்ட் வந்து ராலே சிதற ஒளிச்சிதறல் தோன்றுமோட கான்செப்ட், செறிவு விகிதம், மின்மாற்றில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள், அதே மாதிரி புருஸ்டர் விதி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது ஆல்பா சிதைவு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ்வெல் சமன்பாடு, அதிர்வெண் பண்பேற்ற நன்மை மற்றும் தீமைகள். அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின் உட்கவர் நிறமாலை. நெக்ஸ்ட் கதிரியக்க சிதைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி வீட்ஸ்டோன் சமணி சுற்றி சமன்செய் நிலைக்கான நிபந்தனைகள். நெக்ஸ்ட் யங் இரட்டை பிளவு, வேண்டிகிராஃப்ட் ரொம்ப முக்கியமான வேண்டிகிராஃப்ட் தத்துவம் அமைப்பு மற்றும் செயல்படுவதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறப்பிறகு, ஆம்பியர் சுற்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்க் முதல் முறை 2ஆம் தேட்டங்களை கூறி நிரூபிக்கும். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டிமார்க் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு கட்ட மாறுதிசை மின்னோட்டம் மின்னீட்டின் செயல்பாடு தேவையான படத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டானிக் சிறப்பில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்பேரிசன் இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட இது ஆகஸ்ட் 2021 கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து சீரான மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதளம். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளிமின். தட் மீன்ஸ் வந்து பேரட் ஃபிஷ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் இது வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மின்காந்த அலைகளை பொறுத்து மின்னோட்டம் எது தவறானது நெட்டலை. அடுத்து வந்து 5th ஒன் வந்து 4.8. நெக்ஸ்ட் 6th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மின்பாயத்தின் அளவு வந்து நியூட்டன் மீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சி வந்து யூனிவர்ஸ் கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்து 7th ஒன் வந்து ஆப்ஷன் ஏ Q/√2.
√2. 8th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்த நிறத்துக்கும் வடிவில் நிறத்துக்கும் உள்ள தாக்கம் வந்து 0.833. நெக்ஸ்ட் 9th ஒன்று வந்து முதன்மையான வாய்ப்பாடு இருந்தால் மின்னழுத்த சீரமைப்பு, தட் மீன்ஸ் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணின் பார்த்தீங்கன்னா அண்மை புள்ளியின் தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் இருக்குன்னா 25 சென்டிமீட்டர். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 0.5 ஓம். நெக்ஸ்ட் 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா √2q³ b²b/m. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2d. நெக்ஸ்ட் 15th ஒன்றுக்கு வெப்ப ஆற்றல் உட்கார்ந்த எலக்ட்ரான் உமிழ்ப்படும் டேஸ் உமிழ்வு வெப்ப அயனி உமிழ்வு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மோமிக்கும் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை, ஒளிவிலகல் கலையன், பெல்டியர் விளைவு, நிலை மின்னழுத்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயன்தொடர் கதிர்வன், ஆம்பியர் சுற்று விதி, வானம் ஏன் நீளமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒய் டஸ் ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். அதே மட்டும் அகச்சிப்பு கதிர் பயன்படலாம். நெக்ஸ்ட் 3 மார்க் பாருங்க, கிர்காப்பின் மின்னோட்டம், மாறிலி கோணம், கோட்டானின் சிறப்பு ரொம்ப முக்கியமான ரிப்பீட் கொஸ்டின். எண்ணித்தட்டு மின்தகை சேமிப்புக்கான ஆற்றலுக்கான சமன்பாடு. நெக்ஸ்ட் வந்து குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிம்புகள் வேறுபட கட்டாயம் படிங்க. அதே பார்த்தீங்கன்னா மின்மாட்டில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க, மின் இருமுனை ஒன்றில் அதன் அச்சுக்கோட்டில் ஏற்படும் மின்புலத்த பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள். நெக்ஸ்ட் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு தொகை நுண்கணித வடிவில் ரொம்ப முக்கியமான 36ல பி கொஸ்டின். வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அவற்றின் அதன் உற்பத்தி கோவை. நெக்ஸ்ட் வந்து மின்தடை, லென்ஸ் உருவாக்கும் லென்ஸ் உருவாக்கும் சமன்பாடு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்டைன் தி லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, இது செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 12th வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கான நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இதில் என்ன கொடுத்துருக்கோம் 2020க்கான கொஸ்டின் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வெளி அலை பரவல், தட் மீன்ஸ் வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ரொபகேஷன். செகண்ட் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி q/√2. தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி 0.2 ஆம்பியர். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் குறையும், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி சுழி, தட் மீன்ஸ் 0. நெக்ஸ்ட் பார்த்து 8th ஒனுக்கு ஆப்ஷன் பி ஏ பவர் பார்த்தீங்கன்னா 2/3. நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு ஆப்ஷன் டி 2:1. 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி 10 சென்டிமீட்டர். 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஓஆர் கேட் கொடுத்துருக்கு கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1/r. நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி சி மாறாமல் இருக்கு, கியூ வந்து இருமடங்காகும். 14th ஒனுக்கு ஆப்ஷன் டி 1.24 ஈவன் கம்பேர் பண்ணுறோம். 15th ஒனுக்கு ஆப்ஷன் டி 3 ஆம்பியர். அடுத்த 2 மார்க் கொஸ்டின் பாருங்க, மாசூட்டல் என்றால் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை த டாப்பிங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது எக்ஸ்கரிங் பயன்கள் கட்டாயம் படிங்க இந்த கொஸ்டின். அதே மாதிரி நல் மற்றும் அதே மாதிரி புரோனோபர் விளிம்புகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு, ஒளிவட்ட மின்னியக்கம். நெக்ஸ்ட் தாவு பரப்பு, நியூட்ரோனின் பண்புகள். அடுத்து முன்னோக்கி எக்ஸ்கதிற்கு பதிலாக ஏன் எலக்ட்ரான் பயன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5 மார்க். நெக்ஸ்ட் 3 மார்க் கால்வனோமீட்டர் ஒன்றை வோல்ட் மீட்டராக எவ்வாறு மாற்ற ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சராசரி பிணைப்பு. நெக்ஸ்ட் வந்து பக்க இணைப்பு மின்தகி இணைக்கப்படும் போது விளையும் தொகுப்பின் மின்தகை திறன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா டி பிராய்வு. நெக்ஸ்ட் வந்து கம்பியில்லா தகவல் பண்பேற்றமானது விண்ணிலை கம்பியின் அளவை குறைக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் வந்து ஆடிச்சமல் வருவித்து பக்கவாட்டு உற்பத்தி கோவை. நெக்ஸ்ட் வந்து நீண்ட மின்னோட்ட இருக்கடத்திகளுக்கான ஏற்படும் விளைவு. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் சமன்பாடு தொகை நமக்கு இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரானிக் அலையியல்பு வரைக்கும் டேவிசன் ஜெர்மன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் அலைட்டியாக செயல்படும் விதம், அதுவும் முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நிலைமின் காசு விதி, மோஸ்ட் காசுல கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து 2022 கொஸ்டின் பார் வித் ஆன்சரோட பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் வந்து பிகாக் வெதர், தட் மீன்ஸ் வந்து மைல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வந்து 4 மடங்காக குறையும். தேர்ட் ஒனுக்கு வந்து அதிர்வெண் பண்பேற்றம், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் டி அனைத்து, தட் மீன்ஸ் ஆல் தி அபவ். ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 3 × 10⁻². சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒனுக்கு தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 12 சென்டிமீட்டர். 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து r/4. 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா √2/3 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 10th ஒன்று வெப்பாற்றலை உட்கருது எலக்ட்ரான் உமிழப்படுவது டேஸ் உமிழ்வு வெப்ப அயனி, தட் மீன்ஸ் வந்து தெர்மியோனிக். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். 11th ஒனுக்கு 333.5 செல்சியஸ். நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா கேதோட கதிர் மின்னோட்டம் வந்து எதிர்க்கு ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது the charges of cathode is negative, ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணி. 13th ஒனுக்கு ஆப்ஷன் டி 0.83, தட் மீன்ஸ் 14th ஆப்ஷன் டி. 15th ஒன்று ஒளியின் குறுக்கலை பண்பு வெளிப்படுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா தலைவலிவு, தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் பாருங்க, ஒளிவட்ட மின்னியற்கும் கால்வனோமீட்டர் மின்னோட்டத்தின் திறன் ஒரு உலோகத்தில் ஒளிமின் வெளியேற்றும் ஆற்றல் என்பதை வரையறுக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அணுக்கரு அர்த்தம் பிளம்பிங்கின் வழக்கு விதி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங் ரைட் ஹேண்ட் ரூல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மாசுட்டர், தட் மீன்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இடப்பெயர்ச்சி மின் தடையன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 3 மார்க் கொஸ்டின் கோலகாடி எஃப் மற்றும் மார்க்கெட்டியோட தொடர்பு, மின்னோட்டத்திற்கும் இழப்பு திசையோட தொடர்பு, ஒளியின் விளைவிதிகளை வரிசைப்படுத்துக. அடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போலராய்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா போலராய்டு
பெனிஃபிட்ஸ் பயன்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுவின் 5வது சுற்றுப்பாதைகள் பார்த்தீங்கன்னா கோண உந்தம் மற்றும் அதில் உள்ள எலக்ட்ரான் திசைவேகம் ஆகிட்டே காண்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்திவில் லாரன்ஸ் விஷயம் சரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு முழு அலைத்திருத்தி அமைப்பு மற்றும் செயல்பட விதம். நெக்ஸ்ட் மின்மாற்றியின் அமைப்பு. நெக்ஸ்ட் மின் இருவனை ஏற்படும் மின்னழுத்த கோவை. நெக்ஸ்ட் வந்து யங் இரட்டை பிளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அணுவின் பார்த்தீங்கன்னா நிறமாலை தொடர்களை விளக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை எவ்வாறு நாம் பெறுகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறமாலை என்றால் இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் 38 பார்த்தா லென்ஸ் உருவாக்குவதில் சம்பளம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின் தடை காண்பதை விளக்குக. அடுத்து வந்து 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3/8. நெக்ஸ்ட் பார்த்து தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி தான் 900 வோல்ட் மீட்டர் இன்வர்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 4.5 ஓம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி மஞ்சள் ஊதா ஆரஞ்சு வெள்ளி ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்து சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி h/5. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2D. எயித் ஒனுக்கு ஆப்ஷன் சி ஆற்றல் அடர்த்தி தட் மீன்ஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ +2 +z பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கம்பேர் பண்ணுறோம். 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி 30 டிகிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஒனுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது சொன்னால் டயோடு முதன்மையான பயன்படுத்தினா மின்னழுத்த பார்த்தீங்கன்னா சீரமைப்பு ஆப்ஷன் சி. 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ -40 வோல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th டயாகாந்தத்தின் எடுத்துக்காட்டு தண்ணீர். 14th ஒனுக்கு ஆப்ஷன் 1.1. நெக்ஸ்ட் வந்து 15th ரோபோக்களின் தசை கம்மியில் உருவாக்கம் உலோக கலவை வந்து வடிவ நினைவு உலோக கலவை ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் மின்புலம் கியூ காரணி எவ்வாறு வரையறை செய்வோம். ஆம்பியர் சுற்று விதி, வைரம் ஜொலிப்பதற்கான காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதிரியக்க செயல்படுது அல்லது செறிவு விதம். நெக்ஸ்ட் ஒரு முழு அலைத்திருத்தின் மின் சுற்று வரைபடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் புள்ளி மின்துகள் ஒன்று ஏற்படும் மின்னழுத்த கோவை, கிர்காப் முதன்முறை 2ஆம் விதி, கல்வனாமீட்டர் அம்மீட்டரை எவ்வாறு மாற்றுவாய். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஹோப்பர் வரிகள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எதிரும் 3 ஒளிமின் விலை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பாருங்க. நிலை மின்னியல் கூறும் விதி, ஒளி அதே பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகத்தை கண்டறியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் இயங்கும் முறை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் அலைநீளம் விவரிக்கும் டேவிட்சன் ஜெர்மன்சன் ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை விவரித்து அதிலிருந்து ஓம் விதியை நுண் வழித்த பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன் அணுமாதிரியை பயன்படுத்தி எலக்ட்ரான் என் சுற்று பார்த்தீங்கன்னா ஆரம் மற்றும் திசையகத்தின் கோவை. அடுத்து மின்காந்த அலையின் பண்புகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான மின் சுற்று படுத்த டிரான்ஸ்மிட்டர் பெருக்கில் செயல்படும் விவரிக்கும் உள்ளீடு மற்றும் வெளியீடு அலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 2020 கொஸ்டின் பேர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி முன்பை விட அதிகமாக இருக்கும் மோர் தென் பிஃபோர். செகண்ட் ஒனுக்கு செகண்ட் தேர்ட் ரெஃபர் பண்ணிக்க. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன் ரெஃபர் பண்ணிக்க. ஃபிஃப்த் சிக்ஸ்த். செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஆற்றல் அடர்த்தி தட் மீன்ஸ் மொத்தம் எனர்ஜி டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து 9th ஒனுக்கு வந்து அதிர்வெண் பண்பேற்றம். 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி. 12th ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி 3 பார்த்தீங்கன்னா 3750. 14th ஒனுக்கு பாஸ் பண்ண ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 15th ஒனுக்கு ரெஃபர் பண்ணிக்க. 16th வந்து தொலைவு. நெக்ஸ்ட் வந்து லென்ஸ் வித் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒளி வோல்டா மின்கலம், அன்மேட்சர் மற்றும் பார்த்தீங்கன்னா ஒரு கதிர்கள், நியூட்ரான் மற்றும் புரோட்டான் ஆகிய எந்த துகளானது, எக்ஸ் கதிரின் பயன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கிர்காப் மின்னோட ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இருந்து கம்பேர் பண்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிலைமின்னின் கூடும் எதிர்த்தக்கூடிய டயா, பாரா மற்றும் ஃபெர்ரோ காந்தம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். போட்டானின் சிறப்பியல் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து மின்மாற்றி அமைப்பு செயல்பட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் முப்பட்டகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக்சோன் சமண சுற்று சமன் செய்யும்போது ஆம்பியர் சுற்று விதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா போர் அணு மாதிரி மின்காந்த அலை எதுவும் 6 பண்ணுவோம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. லென்ஸ் உருவாக்கும் சமன் வருது, அதுலேருந்து லென்ஸ் சமன் இந்த கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டினுமே 3 கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தகுந்த விளக்கத்தில் ஹைட்ரஜன் ஒளியின் சமன்பாடு. நெக்ஸ்ட் இணைத்தட்டு மின்தக்கி மின்களை இணைப்பு துண்டிக்கப்பட்ட பின் இணைத்தன்களுக்கு மின்காப்பு பொருட்கள் சேர்க்கப்படுவது ஏற்படும் விளைவினை விரிவாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ ஆகஸ்ட் 2021 கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து சீரான மின்னோட்டம் பெற்ற முடிவுல சமதளம். செகண்ட் ஒனுக்கு கிளி மின் ரிப்பீட்டட் கொஸ்டின். தேர்ட் ஒனுக்கு 2 ஆம்பியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் பி வித் டிரான்ஸ்வர்ஸ். ஃபிஃப்த் ஒனுக்கு வந்து ஆப்ஷன் ஏ 4. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் மின்பாயத்தின் அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா செல்ஸ் தட் மீன்ஸ் செல்சியஸ் இன்வர்ஸ் தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 7th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா q/√. 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 0.833 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு எப்படி முதன்மை பயன்பாடு வந்து ஆப்ஷன் சி வோல்டேஜ் ரெகுலேட்டர். நெக்ஸ்ட் வந்து 10th ஒனுக்கு ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 11th ஒன் ரெஃபர் பண்ணி. 12th ஒனுக்கு ஆப்ஷன் டி 0.5 ஓம் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ. 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2D 50. இந்த வெப்பாற்றல் உட்கொள்ள எலக்ட்ரான் உபயோகப்படும் டேஸ் தெர்மோனிக் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் வெப்பம் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன். 2 மார்க் தூண்டப்பட்ட மின்னிக்கு ஒளிவிலகன், பெல்டியர் விளைவு, நிலை மின்னழுத்தம், பயன் தொடக்க அதிர்வெண், ஆம்பியர் சுற்று, வானம் ஏன் நிறம் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அகச்சிப்பு இது பயன்கள். அடுத்து கிர்காப் மின்னோட்டம், மார்நிலை கோணம், போட்டானின் சிறப்பியல்கள், இணைத்தற்கு மின்தகை எல்லாமே ரிப்பீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 5 மார்க்கும் இது ஆல்ரெடி பார்த்த
5 மார்க் கொஸ்டின் நிறைய அந்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லென்ஸ் உருவாக்கும் சமன்பாடு கரெக்டாக கோத்ரூ பண்ணிக்கேன். அடுத்து ஜூலை 2000 இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்து ஜூலை 2022 ஆன கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட இதில் மார்க் பண்ணியிருக்க எல்லா 1 மார்க்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான 1:4:9 ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 4, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் பி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், தட் மீன்ஸ் முழுவாக எதிரொலிப்பு, ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் டி 1/8, சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ 10^45, நெக்ஸ்ட் செவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட் பார்த்து எயித் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி கவர், நெக்ஸ்ட் நைன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒரு 828 டிகிரி செல்சியஸ், நெக்ஸ்ட் 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி நானோ பொருட்கள், 12th ஒன்னுக்கு 1/9 ஆப்ஷன் சி, நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, 14th ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, 15th ஒன்னுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தம் மின்னழுத்தம் புரோத கதிகிற பயன்கள், நெக்ஸ்ட் விசிங் அடிப்படையில் ஆம்பியன், அதே மாதிரி பார்த்து திருத்துதல் காஸ்ட்லா ரொம்ப முக்கியமான அணுநெறியின் அழகு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஒளி மின்கலம் குறுக்கீட்டு விளைவுக்கும் விளிமின்கலம் உள்ள வேறுபாடு, சினார் டையோடு, நெக்ஸ்ட் பார்த்தா சீபக் விளைவு, நெக்ஸ்ட் பார்த்தா கேத்தோட கதிர்களின் பண்புகள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஹீட்ஸோட சமணிச்சு ரிப்பீட் கொஸ்டின் கொடுத்தாங்க. ஒளியின் வேகத்தை கண்டறியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் தான் மின்காந்த அலையின் பண்புகள். அடுத்து வந்து வைண்டிகிராஃப் கேட்ட கூட்டு நுண்ணை கொண்டின விவரத்தை அது உறுப்பின கோவை ஒரு சோடி கம்பெனி இடையே உள்ள பரிமாற்ற துண்டல். நெக்ஸ்ட் வந்து டி மார்க் முதல் இரண்டாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் ஐன்ஸ்டீன் சமன்பாடு ரிப்பீட் காந்தப்புலத்தை வைக்க பண்ணலாம். ஓவராலா இதில் பார்த்த இந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணிடுறேன். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் செப்பரேட்டாக ஒரு நோட்டு போட்டு இதில் இருக்க 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக எழுதிட்டு இந்த கொஸ்டின் கூட ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும், நீங்கள் கட்டாயம் நல்ல மார்க் எடுக்கலாம். இதில் எல்லா 1 மார்க்கையும் மார்க் பண்ணியிருக்கு. நம்ம மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இருக்கிற சமயத்தை யூஸ் பண்ணிக்க. இன்னும் நிறைய கொஸ்டின் நம்மளோட சேனல் GR Success STC அப்லோட் பண்ண போறோம். So keep on watching our channel GR Success STC. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. All the best. Okay, thank you. Bye.